திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:30 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவிடுகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் எளிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக, நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக, எப்பொழுதும் போல நம்முடைய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பு திருப்பள்ளி எழுச்சியும் 27 ஆசிரியர்களுடைய துதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 27 ஆசிரியர்கள் துதியும். திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்க, ஐயா ராஜா ஐயா வாங்க. சிவாயம். திருச்சிற்றம்பலம். அடியார் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். சிவசிவா. திருப்பள்ளி எழுச்சி. அது கடைசி கோயில் திறக்கிறதா முதல்ல பாடணும் ஐயா. சிவாயனம். நீங்க திருப்பள்ளி எழுச்சி பாடுங்க ஐயா. திருப்பள்ளி எழுச்சி பாடுங்க. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகளர் யாவர் மற்ற அறிவார் வந்தனை விரலையும் நே உன்னடையார் பழங்குடில் தோறும் எழுந்தள்ளிய பரணி செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தனாவது காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. 12 திருமுறைகள் நீங்க படிச்சிருக்கையா? நான் கொண்டு வரல புக்கு. நடராஜா. சரிங்கய்யா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். 12 திருமுறை ஆசிரியர்களுடைய துதி. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தர திருவாதபூரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூர தெல்லு போந்தொருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருமாலியமுதன் மறுபு பொருளோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒழுகீரர் கல்லாட உன் கையிலர் பரணர் மெய்வுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் மதிராவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12
அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றி. ஆடு கணபதியா பிள்ளை அவர்கள். வாழ்க வாழ்க. சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டனவும் புவனம் உய்ய இருட்கடு உண்டவர் அருளும் இன்றாழ்தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்கலை ஞான கன்றும் தருட்கலை ஞானக்கன்றும். என்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார். தருட்கலை ஞானக்கன்றும் செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் என்று. வாழ்க 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 வாழ்க. இப்போது நாம் திருமுறை தமிழோசையிலே இன்றைக்கு 149வது நாளாக 4ஆம் திருமுறையிலே 26வது பதிகமாக திருவதிகை வீரட்டானம். இது பண் திருநேரிசை, இராப்பண் 9, நாழிகை 41:15 45, மணி இரவு 10:30 12 மணிக்குள்ள நவரோசிலே பாடக்கூடியது. நடுநாட்டு தலம் விழுப்புரம் பன்ருட்டிக்கு அருகே தென்மேற்கே உள்ளது. பெருமான் வீரட்டநாதர், அம்பாள் திரிபுர சுந்தரி. இதற்கான பெரிய புராண பாடல் 144. சாம்பத்தியா இருக்காங்களா? வரலையா? என்ன படிச்சிருவா? அரியானை அடியவர் களியானை விரிபுனல் சூழ் திருவதிகை வீரட்டானத்து அமுதை தெரிவரிய பெருந்தன்மை திருநாவுக்கரசர்மனம் பரிவுரு செந்தமிழ் பாட்டு பல பாடி பணி செய்யுனாள். திருவதிகளையே இருந்து பலவித பதிகங்களை படித்தார். அதிலே இதுவும் ஒன்றாக இருக்கிறது. வாழ்க வாழ்க. நம்பனே எங்கள் கோவே நாதனே ஆதிமூர்த்தி பங்கனே பரமயோகி என்றென்றே பரவி நாளும் செம்போனே பவள குன்றே திகழ் மலர் பாதம் காண்பான் அன்பனே அலந்து போனேன் அதிகை வீரட்ட நேரே. பெருமானுடைய திருவடியாக அந்த பாதத்தை காண வேண்டும் என்று அதிகை வீரட்ட பெருமானை அழைக்கிறார். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு அடியேன் படிக்கிறேன். படிங்க. பொய்யினால் மிடைந்த போர்வை புரை புரை அழுகி வீழ மெய்யனாய் வாழ மாட்டேன் வேண்டிற்றொன்று ஐவர் வேண்டார் செய்ய தாமரைகள் அன்ன சேவடி இரண்டும் காண்பான் ஐய நான் அளந்து போனேன் அதிகை வீரட்டி நீரே. அந்த பெருமானுடைய திருவடியை காணாமல் அலமந்து போனேன், துயருற்றேன் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நீதியால் வாழ மாட்டேன். தர்ஷன். அடுத்தது கிரண். 3வது 4வது பாடல். வாங்க. நமச்சிவாயா. சிற்றம்பலம். நீதியால் வாழ மாட்டேன் நித்துள்ளன் தூய நல்லேன் ஓதியும் உணர மாட்டேன் உன்னையுள் வைக்க மாட்டேன் சோதியே சுடரே உன்றன் தூமலர் பாதங் காண்பான் ஆதியே அளந்து போனேன் அதிகை வீரத்த நீரே. சிற்றம்பலம் ஐயா.
வாழ்க வாழ்க. நீதியால் நினைய மாட்டேன் நித்தலும் தூயேனல் என்று நாம் நம்முடைய மனதை நாளும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், நீதியாலே வாழ வேண்டும் என்ற அறிவுரை சொல்ற மாதிரி அமைந்த பாடம். அது எதிர்மறை பொருளை சொன்னார் என்று கொள்ள வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து சிவாய் நம்ம ஐயா. சிவாய் நம்ம சிவாய் நம்ம பரிதிமார் கலைஞர் வாழ்க. கண்ணுக்கிறையான் பரிதிமார் கலைஞர் வாழ்க. தெருளுமா தெருள மாட்டேன். நாளை கட்டுராஜா தெருளுமா தெருள மாட்டேன். சரிங்க ஐயா. தெருளுமா தெருள மாட்டேன் தீவினை சுற்றமென்னும் பொருளாலே அழுந்தி நாளும் போவது. சவுண்ட் கேட்கல ராஜா, சரியா ஐயா? இப்ப கேக்குதா? ரொம்ப கம்மியா கேக்குது, கொஞ்சம் வால்யூம் போட்ட முடியுமா பாரு. தெருளுமா தெருள மாட்டேன் தீவினை சுற்றமென்னும் பொருளாலே அழுந்தி நாளும் போவதோ நெறியும் காணேன் இருளும் மணி கண்ட நின்னையடியும் காண்பான். வால்யூம் ரொம்ப ஃபேபிளா இருக்கு ராஜா. அப்படிங்களா ஐயா? ரொம்ப லேசா கேக்குது. கொஞ்சம் சவுண்டா பாடுமா? ஒண்ணுமே கேக்கல. தெருளுமா தெருள மாட்டேன் தீவினை சுற்றமென்னும் பொருளாலே அழுந்தி நாளும் போவதோர் நெறியும் காணேன் இருளும் மணி கண்ட நின்னையடியும் காண்பான் அருளுமான அருள வேண்டும் ஆதிகை விரட்டா நீரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. தெருளுமா தெருள மாட்டேன் தீவினை சுற்றமென்னும் பொருளுளே அழுந்தினாலும். எனக்கு எந்த விதமான தெளிவும் இல்லை. எப்ப பார்த்தாலும் அந்த சுற்றமாகிய ஐம்புலத்தோடு நான் அந்த பொருளிலே அழுந்து இருக்கிறேன். அதனால போவதோர் நெறியும் காணேன் என்று. வாழ்க வாழ்க. அஞ்சினால் இயற்றப்பட்ட அஞ்சினால் இயற்றப்பட்ட ஆக்கை பெற்றதனுள் வாழும் அஞ்சினால் அடங்காற்பட்டு இங்கு ஒளித்தரும் அதனானை அஞ்சினா வீக்கும் வண்ணம் காட்டினால் கச்சம் தீர்த்தேன் அஞ்சினால் பொழிந்த சென்னி அதிகை வீரட்ட நாரே. அஞ்சினால் பொழிந்த சென்னி அதிகை வீரட்ட நாரே. திருச்சிற்றம்பலம். அஞ்சினால் இயற்றப்பட்ட ஆக்கு என்பது ஐம்பொறிகளால் ஆன மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற ஐம்பொறான உடல். ஆனால் இங்கே அஞ்சினால் உய்த்தல் அஞ்சினால் உய்க்கும் வண்ணம் என்பது பெருமானுடைய திருநாமமாகிய அஞ்செழுத்து என்று சொல்கிற வகையிலே பாடலை அமைத்துள்ளார். வாழ்க வாழ்க. அடுத்த 6வது பாட்டு. உருகயிர் ஊசலான செல்வம் செல்வமாக. செல்வம் வந்துட்டேன். இப்பதான் மீட்டு வந்தது ஐயா. உருகயிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி மதுகயிறு ஊசல் போல வந்து வந்து உலவும் நெஞ்சம் பெருகயிறு ஊசல் போல பிறை புல்கு சடையாய் பாதத்து அது கயிறு ஊசல்லானேன் அதிகை வீரட்ட நீரே. பெருகயிறு ஊசல் போல பிறை புல்கு சடையாய் பாதத்து அது கயிறு ஊசலானேன் அதிகை வீரட்ட நீரே. திருச்சிற்றம்பலம். நாளும் பெருமானுக்கு பொன்னூசல் காண்ட வேண்டும். பெருகயிறு ஊசல் போல பிறை பல்கு சடையாய் பாதம் என்று பெருமானுடைய திருவடியை காண்பதற்காக
பொன்னூசல் பாட வேண்டும். ஆனா நாம என்ன பண்ண, நம்முடைய நெஞ்ச வந்து ஊசலாட்டி எதுலேயும் நிலை இல்லாமல் இருக்கும். ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்ற மனதை ஒருப்படுவாள் அதை ஊசல் கயிறு மாதிரி ஆட்டின்னு இருக்கோம் அப்படின்ட்டு பாடியிருக்கார். வாழ்க வாழ்க. அடுத்து கழித்திலேன் காம வெண்ணோய். லலிதா பாலசுந்தரம் வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம். கழுத்திலேன் காம வெந்தோய் காதன்மை என்னும் பாசம் ஒழித்திலேன் உண்கண் நோக்கி உணர்வேனோ இமைத்திருந்து விழித்திலேன் வெளிறு தோன்ற வினையேனும் சரக்கு கொண்டேன் அழுத்திலேன் நயத்து போனேன் அதிகை வீரட்டு நீரே அழுத்திலே நயந்து போனேன் அதிகை வீரட்ட நீரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. எங்க ஒழித்திலேன் காமவென்மை. காமம் என்பது ஆசை. எல்லாத்துக்கும் நாம் ஆசைப்படுறோம். ஆசைப்படுதல் என்பது எதையாவது எதிர்பார்ப்பது. ஆனால் அன்பு என்பது எதையும் எதிர்பாராது. அதனால ஆசை நீக்கி அன்பு செலுத்த வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. மன்றத்து புன்னை போல. 4-25 தானுங்க ஐயா. 4-25 தானுங்க ஐயா. புரியலமா? 4ஆம் திருமுறை 25வது பதிகம் தானுங்க ஐயா. 26 மாது. நேற்று 25, இன்னைக்கு 26. சரிங்க. 26வது படிகத்துல இப்ப நம்ம படிக்க வேண்டியது 8வது பாட்டு. சரிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. 4-26-8 மன்றத்து புன்னை போல. நீங்க படிக்கிறீங்களா? படிங்கய்யா. அடுத்து சரி, பாலசுந்தரம் இருக்கீங்களா? பாலசுந்தரம் படி சொல்லுங்க. 4ஆம் திருமுறை 26வது பதிகம் 8வது பாட்டு திருநேரிசை. இல்லையா? 4:26ங்களா ஐயா? ஆமா, 4:26 8வது பாட்டு. ஐயா இது வரலாற்று முறை. வேற யாருன்னா பாட சொல்லுங்க. நான் இந்த புக் எடுக்கிறேன் ஐயா. ஒரே நிமிஷம். முருகன் முருகன் இருக்கீங்களா? பாட்டே எடுக்கிறேன் ஐயா. வேற யாருன்னா பாட சொல்லுங்க. ஐயா அடியன் பாடிட்டுமா? படிங்க. அடுத்தது தாமோதர் ஐயா பாடு. திருச்சிற்றம்பலம். மன்றத்து புன்னை போல மரம்படு துயரம் மீதி ஒன்றினால் உணர மாட்டேன் உன்னையுள் வைக்க மாட்டேன். மன்றத்துள் புன்னை போல மரம்படு துயரமெய்தி ஒன்றினால் உணர மாட்டேன் உன்னையுள் வைக்க மாட்டேன். கன்றிய காலன் வந்து கருக்குழி விழுப்பதற்கே அன்றினால் அல வந்திட்டேன் அதிகை வீரட்ட நீரே. கன்றிய காலன் வந்து கருக்குழி விழுப்பதற்கே அன்றினால் அல வந்திட்டேன் அதிகை வீரட்ட நீரே. நன்றிங்கய்யா. கன்றிய காலன் வந்து கருக்குழி விழுப்பதற்கே என்ற உண்மையை சொல்றாரு அப்பர் பெருமான். யமன் எதற்கு வரா? உயிரை எடுத்தும் போறது வரல. இந்த பிறவியில் இருக்கிற உயிரை எடுத்து அடுத்த பிறவிற்கு வருகிறான். கருக்குழியில் விழுப்பதற்கே காலன் வருகிறான் என்ற உண்மையை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பிணிவிடா ஆக்கை பெற்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பிணிவிடா வாக்கை பெற்றேன் பெற்ற ஒன்றேறுவானே பணிவிடா விடும்பை என்னும் பாசனத்தழுந்துகின்றேன். துணிவிலேன் தூய நல்லேன் தூமலர் பாதம் காண்பான் அணியனாய் அறிய மாட்டேன் அதிகை வீரட்ட நீரே. அணியனாய் அறிய மாட்டேன் அதிகை வீரட்ட
வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க. துணிவிலேன் தூயேன் அல்லேன். மனது எவ்வளவு அழுக்கடைந்த மனமாய்த்து தூய்மை இல்லாத அழுக்கடைந்த உடம்பாண்டு எதிலையும் ஒரு துணிவில்லாமல் இருக்கிறேன். மனதை தூய்மைப்படுத்தினால் வாழ்க்கையிலே துணிவு பிறக்கும். அதனால ஏதாவது ஒன்றிலே உறுதியாக நிற்கலாம் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து கடைசி பாட்டு கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா. சிற்றம்பலம். சிவா சிவா. 4:26:10 திருநேரிசை 4:26:10. அடியார் பெருமக்கள் இருந்து சிவாயிரம் சிவாயிரம். சிவா 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 சிவா. சிற்றம்பலம். சிவா. திருவினால் குழாரும் திசைமுக முடக்கோ இருவரும் இழந்தும் வீழ்ந்தும் இடையடி காணமாட்ட ஒருவனே எம்பிரானே உன் திருப்பாதும் காண்பான் அருவனே அருள வேணும் அருகை விரட்ட நீரே ஒருவனே எம்பிரானே உன் திருப்பாதம் காண்பான் அருவனே அருள வேண்டும் அருவனே அருள வேண்டும் அருகை விரட்டீரே. சிற்றம்பலம். சிவா. உன்னுடைய திருப்பாதத்தை காண வேண்டும். அதுக்கான ஆற்றல் இடத்துலனா இல்லை. அதனால நீதான் எனக்கு அருள் செய்ய வேண்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று ஒருவனே உன் திருப்பாதம் காண்பான் அருளனே அருள வேண்டும் என்று பெருமானை வணங்குவதற்கு பெருமானுடைய அருளை வேண்டுகிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறையிலே 27வது பதிகம். இதுவும் திருவதிகை வீரட்டானத்திலே அமைந்த திருநேரிசை. இராப்பன் 4 என்று சொல்லி நாழிகை 41 45 மணி இரவு 10 12 ராகம் நவரோசு. இது நடுநாட்டிலே 7வது தலமாக விழுப்புரம் பன்ருட்டிக்கு தென்மேற்கே இருக்கிறது. பெருமான் வீரட்டநாதர், அம்பாள் திருப்புர சுந்தரி. இதற்கான பெரிய புராண பாடல் அது 144 தான். அரியனுக்கெரியானை அடியவர் கெளியானை பரிவுரு விரி பூனல் சூழ் திருவதிகை வீரட்டான தமுதை தெரிவரிய பெருந்தன்மை திருநாவுக்கரசர்மானம் பரிவுரு செந்தமிழ் பாட்டு பல பாடி பணி செய்யும் நாள். திருவயிலே உழவார பணி செய்து கொண்டு பல பாடல்களை பாடினார். அப்படி பாடியல அந்த வரிசையிலே வருகிற இந்த திருநேரிசை பதிகம் வரிசை அந்த 3 இன்னைக்கு ஃபுல்லா அந்த 3 பதிகம் தான் வருது. வாழ்க வாழ்க. மடக்கினார் புலியின் தோலை திருச்சிட்டோம்னா மடக்கினார் புலியின் தோலை பாமணி நாகம் கச்சா முடக்கினார் முகிழ்வெண் திங்கள் மொய்சடை கற்றை தன்மேல் தொடக்கினார் தொண்டை செவ்வாய் துடியடை பறவை அல்குல் அடக்கினார் கெடில வேலி அதிகை வீரட்டனாரே. துடியடை பறவை அல்குல் அடக்கினார் என்று வீரட்டான பெருமான் திரிபுர சுந்தரியை தன்னுடைய பாகமாக கொண்டிருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. சூடினார் கங்கையாடை. சித்ரா இருக்கீங்களா? சித்ரா. திருச்சிற்றம்பலங்கய்யா. ட்ரெயினுக்கு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குங்கய்யா.
சரி. சரி நரசிங்கபுரம் சித்ரா. நரசிங்கபுரம் சித்ரா படி. ஆத்தூர் நரசிங்க சித்ராமா படி. சித்ராமா இருக்கீங்களா? நரசிங்கபுரம் சித்ராமா. ஐயா அரியன் பாலசுந்தரம் பாடலாங்களா? படிங்க. நான்காம் திருமுறையில 27வது அதிகம் 2வது பாட்டு திருநேரிசை. சூடினார் கங்கை ஆளை. 27:2 திருநேரிசை. திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். சூடினார் கங்கையாளை சூடிய துழனி கேட்டங்கு ஊடினால் நங்கையாளும் ஊடலை ஒழிக்க வேண்டி பாடினார் சாம வேதம் பாடிய பாணியாலே ஆடினார் கெடில வேலி அதியை வீரட்டனாரே பாடினார் சாம வேதம் பாடிய பாணியாலே ஆடினார் கெடில வேலி அதிகை வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. போன பாட்டுல துடியடை பறவையல்குள் அடக்கினார் என்று திரிபுர சுந்தரியை தன்னுடைய பாகமாக வைத்திருந்தார் என்று சொன்ன நாவுக்கரச பெருமான் இங்கே சூடினார் கங்கையாளை சூடிய துழனி கேட்டு தலைமையில கங்கையை வைத்தாளாம். அப்ப இவளும் பெண்ணு அவளும் பெண்ணு, ஆனா 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊடல் வந்து விடக்கூடாது என்பதற்காக பெருமான் என்ன செய்தாராம்? பாடினார் சாமவேதம். சாமவேதம் என்பது இசையிலே பாடுவது. இசை வகைக்கு சாமவேதம்னு பேரு. நம்முடைய பண் அமைப்புக்கு சாமவேதம்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல. அதெல்லாம் நம்ம மறந்தே போனோம். நமக்கு ரிக்கேசூர் சாமம் தான் தெரியும். ரிக்கேசூர் சாமம் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் பண் அமைப்பிலே பாடினால் அது சாமவேதம். இவன் ராவணன் சாமவேதம் பாடுகிறான்னா 5 எழுத்தை இசையாக பாடினான். அதனாலே பெருமான் அவனுக்கு நாளும் வாழும் கொடுத்தார் என்று சொல்கிற பண்டைய மரபு. அதனாலே இசை பாடி அவங்க 2 பேருடைய உடலை கங்கையாளுக்கும் திரிபுரனுக்கான உடலை தீர்த்து வைத்தார். அதனால் அதற்காக அந்த எப்படி அந்த பண்ணமைப்பிலே பாடினார் அதற்கேற மாதிரி ஆடினார். அந்த பாடலும் ஆடலும் அவர்களுக்கு இடையில உடலை என்று ஒரு சும்மா ஒரு நகைச்சுவை செய்தியாக இருக்கிற பாடல். கொம்பினார் குழைத்த வேனர். இப்ப பாடுங்க பாலசுந்தரையா, பாடுங்க. 3வது பாட்டு. 3வது பாட்டு 4:27:3. சிவாய நம்ம ஐயா. கொம்பினார் குழைத்த குவேணல் கோமகள் கோல நீர்மை நம்பினார் காணலாகா வகையதோ நடலை செய்தார் வெம்பினார் மதில்கள் 3 வில்லிடை எரித்து விழுந்த அம்பினார் கெடில வேலி அதிகை வீரட்டனாரே அம்பினார் கெடில வேலி அதிகை வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. முப்புறமாவது மும்மல காரியம் என்று சொல்லி பெருமான் முப்புறத்தை இருந்த செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மறிபட கிடந்த கையர். சிவசெல்வி ராஜசேகரன். வாங்க. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. மறிப்பட கிடந்த கைய வளரில மங்கை பாகன் செறிப்பட கிடந்த செக்கர் செழுமதி கொழுந்து சூடி பொறிபட கடந்த நாகம்
புகையிழ தழல வீக்கி கிரிப்பட நடப்பார் போலும் கெடில வீட்டனாரே. கிரிப்பட நடப்பர் போலும் கெடில வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பொறிபட கிடந்த நாகம் கிரிபட நடப்பர் என்று பகைமையாக வந்த பாம்பையெல்லாம் தன்னுடைய திருமையில விட்டு நட்பாக்கி கொண்டார் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. நரிவரால் கவ்வச் சென்று. போரூர் செண்பகொல்லியாமா. ஐயா அடியான் படிக்கட்டுமாங்க ஐயா? சித்ரா. படி. அடுத்தது போரூர் செண்பகொல்லியா. படிங்க சித்ராவா படி. திருச்சிற்றம்பலம். நரிவரால் கவ்வ சென்று நற்றசை இழந்ததொத்த தெரிவரால் மால்கொள் சிந்தை தீர்ப்பதோர் சிந்தை செய்வார் வரிவரால் உலகம் தென்னீர் கழனி சூழ் பலன வேலி அறிவரால் வயல்கள் சூழ்ந்த அதை அதிகை வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நரிவரால் கவ்வச் சென்று நற்றசை இழைந்ததொத்தென்று நரிகள் எப்படி அந்த வரால் மீன்களை எல்லாம் கவி கொண்டு விடுகிறோம், அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை அடுத்தவங்க கவி கொண்டு விடுகிற மாதிரி வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அறிவுரை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. புள்ளலை தொண்ட ஓட்டி. போரூர் செண்பகொல்லியாமா இருக்கீங்களா? திலகவதி அம்மா வாங்க. லைன்ல இருக்காங்களா? திலகவதி அம்மா வாங்க. சிவாய் நம்ம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் வணக்கம், காலை வணக்கம். நீரிட்ட நுதலோர் வேலை மேல படிக்கணும். புள்ளலை துண்ட ஓட்டில் உண்டு போய் பல சங்கொம்பின் கள்ளலை சுடலை வெண்ணீரே அணிந்தவர் மணி வெள்ளேற்று துள்ளலை பாகந்தன்னை தொடர்ந்திங்கே கிடக்கின்றேனை அல்லலை கடப்பித்தாளும் அதிகை வீரட்டனாரே. அல்லலை கடப்பித்தாளும் அதிகை வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. புள்ளலை துண்ட ஓட்டில் உண்டு போய் பலாசம் கொம்பினென்று அந்த சுடுகாட்டிலே பருந்துகள் சுற்றி வந்து அந்த மண்டை ஓடுகளை கிடையாது. அந்த மண்டை ஓட்டிலே என்ன பண்றாரு, தலையில அணிந்து என்ன பண்ண நமக்கெல்லாம் ஆன்மாக்களை ஈடற வேண்டும் வருகிறார். அந்த அப்படின்னு நாவுக்கரசர் சொல்றார். தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை மண்டை ஓட்டையே தலைமாலையாக அணிந்து அதையே கபாலமாக ஏந்தி அவன் சுடுகாட்டிலே ஆடி நமக்கு அருள் செய்கிறான். வாழ்க்கையினுடைய நிலையாமை உணர்த்த வேண்டி அப்படி செய்கிறான் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. நீரிட்ட நுதலர் வேலை. கோபால் சரிதா வாங்க. ஐயா அந்த பொண்ணு புதுசுங்க ஐயா, அது கேட்டுக்கிட்டுங்க ஐயா. நடராஜையா படிக்கிறீங்களா? வாங்க. 4:27 திருநேரிசை. சிவாயிரம் வரீங்களா? படிக்கிறியா? படிங்க. நீரிட்ட நுதலர் வேலை
நீலம் சேர் கண்டர் மாதர் கூறிட்ட மெய்யராகி கூறினார் ஆறும் நான்கும் கீரிட்ட திங்கள் சூடி கிளர்தரு சடையினுள்ளால் ஆறிட்டு முடிப்பர் போலும் அதிக வீரட்டனாரே ஆறிட்ட முடிப்பர் போலும் அதிக வீரட்டனாரே. கூறிட்ட மெய்யராகி கூறினார் 6 என்று 6 நாள் 24 என்ற உடல் மெய்களாகிய அந்த ஆன்ம தத்துவத்தை தந்தார் என்று சொல்கிற மாதிரி அமைந்த சித்தாந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு. காணிலார் கருத்தில் வாரார் திருத்தலர் பொறுத்தல்லாகார் ஏனிலார் இரவும் இல்லார் பிறப்பிலார் துறக்கல்லாகார் நானிலார் ஐவரோடும் இட்டு என்னை விரைவி வைத்தார் ஆனலார் பொன்னும் அல்லார் ஆணுமலார் பெண்ணும் அல்லார் அதிகை வீரட்டானாரே. திருச்சிற்றம்பலம். ஆனலார் பெண்ணுமல்லார் அவன் தன்னை ஆணென்றும் பெண் காட்டும் அடையாளம் கொள்ளாமல் அர்த்தநாரியாக அம்மையப்பனாக தன்னை அடையாளம் காட்டிக் கொண்டார் என்று சொல்லும் வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து தீர்த்தன மலையை நோக்கி தீர்த்தமா மலையை செல்வம் அம்மா வாங்க செல்வம். தீர்த்தமாமலையை நோக்கி செருவழி அரக்கன் சென்று பேத்தலும் பேதை அஞ்ச பெருவிரல் அதனை ஊன்றி சீர்த்தமா முடிகள் 10 சிதறுவித்தவனை அன்று ஆர்த்தவாய் அலற வைத்தார் அதிக வீரட்டனாரே. சீர்த்தமா முடிகள் 10 சிதறுவித்தவனை அன்று ஆர்த்தவாய் அலற வைத்தார் அதிக வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். ராவணன் தன்னுடைய ஆற்றலை காட்டிய போது அவனை அலறுவித்த செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறையிலே 28வது பதிகம். இதுவும் திருவதிகை வீரட்டானத்திலே அருளியது. திருநேரிசை இராப்பண் 4 நாழிகை 41:15 45 மணி இரவு 10 12 நவரோசிலே பாடத்தக்கது. தலம் திருவதிகை வீரட்டானம் நடுநாட்டிலே 7வது தலமாக விழுப்புரம் பன்ருட்டிக்கு தெற்கே உள்ளது. இங்கே பெருமான் வீரட்டநாதராகவும் அம்பாள் திரிபுர சுந்தராகவும். இதற்கான பெரிய புராண பாடல் அதே 144 தான். அரியனு கெரியானை அடியவரு கெளியானை விரி புனல் சூழ் திருவதிகை வீரட்டான தமுதை தெரிவரிய பெருந்தன்மை திருநாவு கரசுமனம் பரிவுரு செந்தமிழ் பாட்டு பல பாடி பணி செய்யுநாள். பெருமானுடைய திருநாவுக்கரசரை பெருந்தன்மை நாவுக்கரசர் மனம் என்று சொல்லி அவர் செந்தமிழாலே பல பதிகங்களை திருவதியிலே உழவாரப்பணி செய்தவாறு பாடினார். அப்படி பாடிய பதிகங்கள்ல இன்னைக்கு 3 பதிகமே அந்த மாதிரி அமைந்திருக்கு. திருவதிகை வீரட்டானத்தில் அமைந்த 3 பதிகங்கள் 26, 27, 28. வாழ்க. 28வது பதிகம். முன்பெலாமிளைய காலம் மூர்த்தியை நினையாதோடி கண்கண இருமீனாளும் கருத்தழிந்தருத்தமின்றி பின்பகல் ஊனங்கள் அட்டும் பேதைமார் போன்றேனுள்ளம் அன்பனாய் வாழ மாட்டேன் அதிகை வீரட்ட நீரே. இளமை காலத்திலே அறத்தை தேடி ஆசைப்பட்டு ஓடினேன், அதனால அன்பை மறந்தேன், அன்பனாய் வாழ மாட்டேன். இப்ப முதுமை காலத்துல அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறேன், ஆசையை நீக்கி அன்பு செலுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து கரைப்பெரும் கண்டத்தானே. லலிதா பாலசுந்தரம். லலிதா. கரை பெரும் கண்ட தானே கரை பெரும் கண்ட தானே பாய்கதிர் நமனை அஞ்சி நிறை பெரும் கடலும் கண்டேன் நீள்வரை உச்சி கண்டேன் பிறை பெரும் சென்னி யானே
பிஞ்சகா இவை நைத்து அற்பதோர் உபயம் காணேன் அதிகை விரட்ட நீரே. அறுபத்தோர் உபயம் காணேன் அதிகை வீரட்டா நீரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. அதாவது பெருமானுடைய அந்த கரை பெருங்கண்டம் நமனை அஞ்சு பெருமானை காண வேண்டும் ஆசைப்பட்டேனே தவிர அன்பு செலுத்தவில்லை, அதனாலே பிறவியருக்கும் வழிகாணேன் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. ஆக ஆசை இருந்தால் பிறவி அறுக்க இயலாது, அன்பினால் அறுக்க இயலும் என்பதை சுட்டி காட்டுகிற பாடல். வாழ்க. நாதனார் என்ன நாடும். சிவாய நமய்யா. வாங்க. நாதனார் என்னை நாளும் நடுக்கினாராகி தங்கள் ஏதங்கள் அறிய மாட்டார் இணையடி தொழுதோம் என்பார். ஆதனானவன் என்று எஞ்சி அதிகை வீரட்டனேனின் பாதம் நான் பரவாதுய்க்கும் பழவினை பரிசீலேனே. பாதம் நான் பரவாது உய்க்கும் பழவினை பரிசீலேனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. நம்முடைய பழவினையாகிய அந்த எஞ்சி வினை என்று சஞ்சீதத்தை போக்குவதற்கு பெருமானுடைய திருப்பாதத்தை பரவ வேண்டும். அவ திருவடி பரவினால் சஞ்சித வினை போகும் என்று சொல்கிற சித்தாந்த பாடல். வாழ்க வாழ்க. கடலை சுடலை சேர் சுண்ண நிற்பன் ஐயன். சங்கர் ஐயா வாங்க. சங்கர். சிற்றம்பலம் தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சுடலை சேர் சுண்ண மெய்யர் சுரும்புன விருந்த கொன்றை படலை சேர் அலங்கல் மார்பர் பழனஞ்சே கழனி தெங்கின் மடை நீர் கிழிய ஓடி அதனிட மணிகள் சிந்தும் கெடுல விரட்ட மேய இளசடை முடியனாரே. கெடுல விரட்ட மேய இளசடை முடியனாரே. இறைவனை இயற்கையிலே காண வேண்டும் என்று அந்த அங்கே திருப்பதியில விடுகிற கெடில நதியை பார்த்து அதுல அந்த மடலை நீர் கிழிய ஓடி அதனிடையே மணிகள் சிந்தும் என்று அந்த கெடில நதி கரையிலே பலவிதமான மணிகள் வந்து ஒதுங்குகின்றன என்று அந்த இயற்கையை ரசித்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு. தாமோதரையா. வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஒரே நிமிஷம். 4:28 திருச்சிற்றம்பலம். மந்திரமுள்ளதாக மறுகடல் எழுநெய்யாக இந்திரன் வேள்வி தீயில் எழுந்ததோர் கொழுந்தின் வண்ணம் செந்திரமாக நோக்கி தெருட்டுவார் தெருட்ட வந்து கந்திர முரலும் சோலை காணலம் கெடில. ஐயா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அதுதான் கெடிலத்தாரே. கந்திர முரலும் சோலை காணலம் கெடிலத்தாரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கெடிலத்தாரேன்னு வருது. கெடிலத்தாரேன்னு வர்றதுனால சரி ஒருவேளை தப்பா படிச்சு சொல்றது. கெடில நதி. கெடிலன்றது கெடில நதி. அங்க ஓடுற ஆறுக்கு வடகடிலம்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு வடக்கு பக்கம் அது ஓடுற வடகடிலம்னு சொல்லுவாங்க. கெடில ஆறு. இப்ப அதெல்லாம் காணாத போயிடுச்சு. வாழ்க வாழ்க. எல்லாத்தையும் நீரெல்லாம் வத்த வச்சுட்டோம் நம்ம. என்ன பண்றது? வாழ்க வாழ்க. அதுல மந்திரம் உள்ளதாக மறிகடல் எழுநெய்யாக இந்திரன் வேள்வி. இந்திரன் என்ன பண்ணா இந்திரன் வேள்வி. என்ன வேள்வி? பார்க்கடலை கடைகிற செயலையே ஒரு வேள்வியாக சொல்லி அந்த வேள்வியில எழுந்த வண்ணமாகிய நஞ்சை தாங்க இயலாது பெருமானிடத்திலே போய் சரணடைந்து பெருமானை நீலகண்டனாக்கியது. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து
மைஞ்சலம் அணைய கண்ணன். கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா. இருக்கீங்களா? நரசிங்கபுரம் சித்ராமா படிங்க வாங்க. ஐயா திருச்சிட்டம்பலம் எத்தனாவது பாட்டுங்க ஐயா? 4:28 6. திருச்சிட்டம்பலம். மைங்கலம் மனைய கண்ணாள் பங்கன் மாமலையை ஓடி மெய்ஞரம் புதிரம் பில்க விசைதனிந்தர கண் வீழ்ந்து கைஞரம் வெழுவி கொண்டு காதலால் இனிது சொன்ன கிண்ணரம் கேட்டுகந்தார் கெடில வீரட்டனாரே கிண்ணரம் கேட்டுகந்தார் கெடில வீரட்டனாரே. திருச்சிட்டம்பலம். நன்றிங்க ஐயா. அவர் ராவணன் என்ன பண்ணான்? அந்த தன்னுடைய கை நரம்பை எடுத்து வினையாக வாசித்து பெருமானைக்கு அஞ்செழுத்து ஓதி அவனுடைய அருளை பெற்றான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறையில 29வது பதிகம் திருச்சி. அந்த பதிகத்துல 6 பாட்டு தான் இருக்கு, அதனால அடுத்த பதிகத்தை படிச்சிடலாம் நமக்கு. 29வது பதிகம் இது திருச்செம்பன்பள்ளி. இது பண் திருநேரிசை. நாழிகை 41:45, மணி இரவு 10:30 12 மணிக்குள்ள நவரோசிலை பாடத்தக்கது. இந்த தலம் காவிரி தென்கரையிலே 42வது தலமாக மயிலாடுதுறை புறையாறு சாலையில் இருக்குது. பெருமான் செம்பொன்பள்ளியான் என்றும் அம்பாள் மறுவார்கள் என்றும். இதற்கான பெரிய புராண பாடல் 190. மேவு நாள் பொன்னி இருகரையும் சேர்ந்து விடை உகைத்தா திருச்செம்பொன் பள்ளி பாடி காவுயரு மயிலாடு துறை நீள் பொன்னி கரை துருத்தி வெள்வி குடி எதிர்கொள் பாடி பாவுரு செந்தமிழ் மாலை பாடி போற்றி பரமதிருப்பதி பலவும் பணிந்து போந்தே ஆவுரு மஞ்சாடுவார் கோடி காவில் அணைந்து பணிந்து ஆவடு தன் துறையை சார்ந்தார். காவிரி கரையில உள்ள பல்வேறு தலங்களை பாடிக்கொண்டே போகிறார். அதுல செம்பொன் பள்ளியிலே தொடங்கி திருஆவடுதுறை வரைக்கும் எத்தனை தலங்களை பாடினான்னு சேக்கிழ பெருமான் இந்த பாடலை பட்டியலிட்டு இருக்கிறார். வாழ்க வாழ்க. ஊனினுள் உயிரை வாட்டி உணர்வினார் கெளியராகி வானினுள் வானவர்க்கும் அறியலாகாத வஞ்சர் நானெனில் தானே என்னும் ஞானத்தார் பக்தி நெஞ்சுள் தேனினும் அமுதம் ஆனார் திருச்செம்பொன் பள்ளியாரே. பெருமான் உணர்வுக்கு இளையராகி தேனினும் இனிய பெருமானாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நொய்யவர் விடுமியாரும். 2வது பாட்டு. அப்பா நான் பாட்டுங்களா? பாருங்க. 4:29 திருநேரிசை. சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நொய்யவர் விழுமியாரும் நூலினுள் நெறியை காட்டும் மையவர் பொய்யுமில்ல உடலனோ இழிஞ்சு தண்டில் நயமறியுமாகி நெஞ்சத்துள் விளக்குமாகி செய்பவர்கள் கவுன் கண்டர் திருச்செம்பொன் பள்ளியாரே. உடனு இழஞ்சில் தன்னில் நயமர் திரியுமாகி நெஞ்சத்துள் விளக்குமாகி செய்வியவர்கள்
கரிய கண்டர் திருச்செம்மல் வள்ளியாரே. திருச்சிற்றம்பலம். அண்டிய வணக்கம். வாழ்க வாழ்க. முந்தானத்து அந்த நமினந்திகள் பணத்தை நீரை விளைவு சொல்லும் போது ஒரு பாட்டு சொன்ன, உடம்பெனும் அநேகத்து உள்ளமே தகழியாக மடம்படும் உடனையட்டி உயிரினும் திரிமயக்கி இடம்படு ஞானத்தியால் எரிகொள இருந்து நோக்கில் கடம்பமர் காளை தாதை கடலடி காணலாமின். அதுவும் அப்பர் பாட்டுதான். அதே செய்தி இங்க சொல்றார். உடம்பெனும் உடலெனும் இடிஞ்சி தன்னில் நெய்யுமா திரியுமாகி நெஞ்சத்துள் விளக்குமாகி. இந்த உடம்பாகிய அந்த அகலில அன்பாகிய நெய்யை விட்டால் பெருமான் நெஞ்சினுள்ளே விளக்காக நிற்கிறான். அந்த உள்ளே உள்ள ஆணவ இருளை ஓட்டுவதற்காக நெஞ்சினுள்ளே விளக்காக ஒளியாக நிற்கிறான் என்று சொல்கிற தத்துவ பாடல். வாழ்க வாழ்க. வெள்ளியர் கரியர் செய்ய பட்டம்மாள் பட்டம்மாள் இருக்கீங்களா? அவங்க வரலங்க ஐயா. ஐயா அவங்க பணியா இருக்கிறாங்க. சரி, சிவசெல்வி ராஜா நீங்க பாடிங்க. நடராஜா படிங்க. அடுத்தது சிவசெல்வி ராஜசேகர். சரிங்க. புதுசா செண்பகவல்லி அம்மா வந்துக்கிறாங்க, பத்மாவதி அம்மா வந்துக்கிறாங்க. நான் பாட்டு சொல்றேன். சரிங்க ஐயா. அப்ப அடுத்து 3வது பாட்டுங்களா ஐயா? 3வது பாட்டு வெள்ளியர் கரியர் செய்யர். 3வது பாட்டு 4:29 திருச்சிற்றம்பலம். வெள்ளியர் கரியர் செய்யர் விண்ணவர் அவர்கள் நெஞ்சுள் ஒல்லியர் ஊழி ஊழி உலகமதேத்த நின்ற பல்லியர் நெஞ்சத்துள்ளார் பஞ்சமம் பாடியாடும். பல்லியர் நெஞ்சத்துள்ளார் பஞ்சமம் பாடியாடும். தெல்லியார் கள்ளம் தீர்ப்பார் திருச்செம்பொன் பள்ளியாரே. தெல்லியார் கள்ளம் தீர்ப்பார் திருச்செம்பொன் பள்ளியாரே. திருச்செம்பொன் பள்ளியாரே. பெருமான் நெஞ்சத்துள்ளே பள்ளி கொண்டிருக்கிறான். அதனால்தான் காலையில திருப்பள்ளி வச்சு பாடி அந்த பெருமான் உள்ளே இருக்கின்ற உணர்வை வளர்த்து கொள்ளுதல். அதனால பள்ளியார் நெஞ்சத்துள்ளார் அவனுக்கு பஞ்சமம் பாட வேண்டும் என்று சொல்கிறார் நம்முடைய நாவுக்கரச பெருமான். பஞ்சமம் பாடி நாம் உள்ளத்திலே தெளிவு பெற வேண்டும். தெள்ளியார் கள்ளம் தீர்ப்பார் என்கிறார். வாழ்க வாழ்க. தந்தையும் தாயுமாகி தந்தையும் தாயுமாகி தானவன் ஞானமூர்த்தி முந்திய தேவர் கூடி முறை முறை இருக்க சொல்லி எந்த நீ சரணம் என்ற கிமையவர் பரவி ஏத்த. எந்த நீ சரணம் என்றங் இமையவர் பரவி ஏத்த. சிந்தையுள் சிவமாதானார் திருச்செம்பொன் பள்ளியாரே. சிந்தையுள் சிவமாதானார் திருச்செம்பொன் பள்ளியாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பெருமான் சிந்தையுள் சிவமாயிருக்கிறான். சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் சிந்தையில் சிவமாயிருக்கிறான். சிறப்பும் வனப்புமாகிய பொருளாக அம்மையப்பனாக இருக்கிறான் என்று சொல்கிற தத்துவ பாடல். வாழ்க வாழ்க. ஆருடை சடையர் போதும். வேலரசி அம்மாவங்க. வேலரசி. சிவாய நம. ஆருடை சடையர் போலும் அன்பருக்கு அன்பர் போலும் கூருடை மெய்யர் போலும் கோளர வரையர் போலும் நீருடை அழகர் போலும் நெய்தலே கமழும் நீர்மை சேருடை கமல வேலி திருச்செம்பொன் பள்ளியாரே. திருச்சிற்றம்பலம். ஆருடை சடையர் போலும் அன்பருக்கு அன்பர் போலும். பெருமான் கங்கையை தலையிலே தாங்கி அடியார்களுக்கெல்லாம் அடியராக திகழ்கிறார் என்பதை அன்பருக்கு அன்பர் போலும் என்று சொல்லாலே சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்த 6வது பாட்டு தமிழரசி வாங்க. தமிழரசி அம்மா.
ஆத்தூர். திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க ஐயா. ஞாலமும் அறிய வேண்டின் நன்னெறவா நன்றென வாழலுற்றீர் காலமும் கலியலான கள்ளத்தை ஒளிய கிள்ளீர் கோலமும் வேண்டார்வ செற்றங்கள் குரோத நீக்கில் சீலமும் நோன்புமாவா திருச்செம்பொன் பள்ளியாரே. திருச்சிற்றம்பலங்கய்யா. இந்த உலகத்தை உணர வேண்டுமானால் நன்றென வாழலுற்றீர், நன்மை அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யற மாதிரி வாழ வேண்டும். நன்று என்பது நன்மை என்ற பொருளாலே நன்மை செய்து வாழ வேண்டும் என்ற அறிவுரை சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. புரிகாலே நேசம் செய்ய. பத்மாவதி அம்மாவாங்க. அடியார் பெருமக்களுக்கு திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடிகள் சரணம். புரிகாலே நேசம் செய்ய இருந்த புண்டரீக தாரும் எரிகாலே மூன்றுமாகி இமயவ தொழு நின்றாரும் தெரிகாலே மூன்று சந்தி யானித்வணங்க நின்று திரிகாலம் கண்ட எந்தை திருச்செம்பொன் பள்ளியாரே. திரிகாலம் கண்ட எந்தை திருச்செம்பொன் பள்ளியாரே. நன்றி ஐயா. சிவாய நம. ஏரிகாலே மூன்றுமாகி தெரிகாலே மூன்று சந்தி என்று அந்த வேள்வி வளர்ப்பது வீட்டுத்தீ, நாட்டுத்தீ, காட்டுத்தீ என்று மூன்று வகையாக சொல்லி அதை மூன்று காலமும் செய்தல். அப்ப முப்போதும் தடலோம்பும் அப்பூதி என்று அப்பூதி அடிகளை நினைத்து பாடிய பாடலாக இதை கொள்ள வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. காருடை பாட சொல்லுங்க. இல்லைன்னா ரயில்வே காரமா பாருங்களா ஐயா? படிக்கிறேங்க. திருச்சிற்றம்பலம். 8வது பாட்டு. கொன்றை மாலை கதிர்மதி அரவினோடும் நீருடை சடையுள் வைத்த நீதியார் நீதியுள்ளார் பாரொடு விண்ணும் மண்ணும் 18 கணங்களேத்த சீரொடு பாடலானார் திருச்செம்பொன் பள்ளியாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. 14 கணங்களும் பாட அவன் ஆடுகிறான் என்று சொல்கிற பாடல். 18 கணங்களேத்த சீரோடு ஆடவல்லார். பாடுதல் கணங்கள், ஆடுதல் சிவபெருமான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. அடுத்தது 9வது பாட்டு. வந்திருக்கிறாங்க. அவங்க புத்தகம் வச்சிருங்க. தனலட்சுமி அம்மா, சின்ன காஞ்சிபுரம். சரிங்க ஐயா, அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. 4:29 9வது பாட்டு. 4ஆம் தலைமுறையில 29வது திருநேரிசையில 9வது பாட்டு. ஓவாத மறைவல்லவரம். ஆமாம் ஆமா, அதேதான். ஓவாத மறைவல்லானும் ஓத நீர் வண்ணன் காணா மூவாத பிறப்பிலாரும் முனிகளானார்கள் ஏத்தும் பூவான 360 ஆகும் எந்தை தேவாதி தேவர் என்றும் திருச்செம்பொன் பள்ளியாரே. தேவாதி தேவர் என்றும் திருச்செம்பொன் பள்ளியாரே. நன்றிங்க ஐயா. தேவர்களுக்கெல்லாம் தேவராக திகழ்கிற திருச்செம்பொன் பள்ளியார் அவன் என்ன பண்றான்? ஓவாத மறைவல்லான். 5 எழுத்து ஓதி அதன் மூலமாக ஓத நீர் வண்ணன் காண மூவாத பிறப்பினாரம். 5 எழுத்து ஓதினால் பிறப்பு இல்லை என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அங்கங்கள் 6 4.
நடராஜா கடைசியா படிச்சிருங்க. ஐயா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அங்கங்களாரும் நான்கும் அந்தணர் கருளி செய்து சங்கங்கள் பாட வாடும் சங்கரன் மலையெடுத்தான். அங்கங்களாரும் நான்கும் அந்தணர் கருளி செய்து சங்கங்கள் பாட வாடும் சங்கரன் மலையெடுத்தான். அங்கங்கள் உதிர்ந்து சோர அலரிட அடர்த்து நின்றோம் செங்கன் வெள்ளேரதேரும் திருச்செம்பொன் பள்ளியாரே. அங்கங்கள் உதிர்ந்து சோர அலரிட அடர்த்து நின்றோம் செங்கன் வெள்ளேரது ஏறும் திருச்செம்பொன் பள்ளியாரே. திருச்செம்பொன் பள்ளியாரே. அங்கங்கள் 6 அந்தணர்க்கு அருளி செய்தி என்பது இந்த உடம்பானது ஆன்ம தத்துவங்கள் 6 நாள் 24 தத்துவங்கள் ஆனது. அதற்கு ஆன்ம தத்துவம் 24 தத்துவங்களை சொல்லுவாங்க. மண் முதல் அந்த சித்தம் ஈராக, அதுக்கப்புறம் வித்யா தத்துவம், அதுக்கப்புறம் சிவ தத்துவம். அதனால அந்த மண்ணிலிருந்து அந்த சித்தம் ஈராக உள்ள 24 தத்துவம் அது அங்கங்களாக அந்தணர்க்கு அருளி செய்தன. என்னது அந்தணர் என்போர் அறவோர் என்று சொல்லி அவர்கள் அந்த அறவோரான மன தூய்மையானவர்கள் அந்த மன தூய்மைக்கு அடையாளமாக அவர்கள் உணர்கிற வகையில் அது எல்லாராலும் அதை உணர முடியாது. அதை மன தூய்மையோடு அதை நினைப்பவர்களுக்கு அதை உணரச் செய்யலாம். அப்படி உணரச் செய்கிறதுக்கு அமைந்ததுதான் உண்மை விளக்கம். அந்த உண்மை விளக்கத்தை தான் ஐயா வகுப்பாடுக்கிறாங்க. அதனால அதுல அங்கமோர் 6 4 நாம் அதுல விளக்கமாக காணலாம். சிவனை செய்ய சொல்லுங்க சொல்லி இந்த நிகழ்ச்சியை இதோட நிறைவு செய்கிறோம். மிச்சம் இரவு பார்த்துக்கலாம். வாழ்க வாழ்க. மணி ஆயிடுச்சு. மூன்றங்கு இலங்கு நயனத்தன் மூவாத தங்கு தேவர்களும் ஆனாமலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்தங்கு உன் தங்கி நின்றுருகும் உத்தர கோசமங்கை போன் தங்கு இடை மருது பாடி குலமஞ்சை போன்றங்கு ஆன நடையே பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. வாழ்த்து. செல்வம் அம்மா படிக்கிறீங்களா? வாழ்த்து செய்யறையா படி. நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணி நல்லது உறும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின்னஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. வான்மையில் வாழாது வெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை குருசை தனிவேல் வாழ்க புக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க. அந்த நர்வானவராணினும் வீழ்க தன் புயல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் மரநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம்.
நன்றி ராஜா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வந்தோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற நிகழ்ச்சியில சந்திப்போம் என்று கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. இந்த இரவு காரைக்கிழமை நடத்த அப்போது எடுங்க. நன்றிங்கய்யா. நன்றி.